வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவை 2019 ஆண்டில் உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக பாட்டு வாய்த்தால் கிளவியும் பாடக்கூடிய பாகம் 2 நேற்று ஸ்ரீலங்காவின் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர நாடாளுமன்ற அரங்கில் அதகலப்பட்டது. இவ்வாறான அதகலங்கள் அந்த அரங்கில் இடம்பெற்ற அதே சமகாலத்தில் பிஷப் மல்கம் ரஞ்சித்துக்கு எதிராக பொறுத்தது போதும் பொங்கியேழு என ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி டெர்மினேட்டர் கோட்டாபாயாவும் ஒரு காரசார அறிக்கையை வெளியிட்டார். எல்லோரும் ஐயுறுவதை போலவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் கோட்டாபாய மேற்பார்த்த ராஜபக்சேக்களின் அதிகார வெறி கைங்கரியங்கள் இருப்பதான விமர்சனங்களை ஒத்த வகையில் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தும் சில ஐயங்களை முன்வைத்த நிலையில் இவ்வாறாக முன்வைக்கப்படும் ஐயங்களை முன்வைத்து நேற்றைய தனது அறிக்கையிடலில் தாம் தூமென கோட்டாபாய குதித்திருந்தார். அத்துடன் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக தன் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் தடாலடியாக நிராகரித்துக் கொண்டார். இதற்கும் அப்பால் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட சூத்திரதாரிகள் குறித்த உண்மைகளை பேராயர் மறைப்பதாக பதில் குற்றச்சாட்டை வேறு அவர் தொடுத்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணைகளை நடத்திய அரசு தலைவர் ஆணைக்குழு அது தொடர்பான அறிக்கையை அப்போதைய அரசு தலைவரான கோட்டாபாய ராஜபக்சவிடம் கையளித்த நாளுக்கு மறுநாள் கோட்டாபாய தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஏற்கனவே ஒரு வெளிப்படுத்தலை செய்த நிலையில் அவ்வாறாக தான் கர்தினாலை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளவில்லை எனவும் இந்த அறிக்கையிடலில் சுட்டிக்காட்டிய கோட்டாபாய இந்த விடயத்தில் பேராயரே பொய் சொல்வதாகவும் மறைமுகமாக தெரிவித்தார். 2019 இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் தனக்கு வாக்களிக்கவில்லை, தன்னை ஆதரிக்கவில்லை என்பது பகிரங்கமான ஒரு விடயமாக உள்ள நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய முஸ்லிம் அடிப்படை மதவாத அமைப்புகளில் தனக்கு எவ்வாறு ஆதரவாளர்கள் இருக்க முடியும் எனவும் இந்த அறிக்கையிடலில் ஒரு வினாவை எழுப்பிய கோட்டாபாய தான் எழுப்பிய இந்த வினா தர்க்க ரீதியாக இருப்பதாகவும் நினைத்திருக்க முடியும். ஆனால் அரசியல் அதிகாரத்தை அடையும் நோக்கில் இல்லையென்றால் 2019 அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற நாசகாரங்களை கோட்டாபாய விரும்பியதான காரணங்கள் இன்று வரை பலமாக இருப்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். இது எவ்வாறு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நேற்று முன்தினம் முதல் இன்று வரை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அதன் உறுப்பினர்கள் தமிழ் சிங்கள மொழிகளில் தத்தமது தரப்பு கதைகளை ஒலிக்கவிட்ட நிலையில் 2019 தாக்குதல்கள் தொடர்பாக பேராயர் மல்கம் ரஞ்சித் சுட்டுவிரல் நீட்டிய குற்றச்சாட்டுகளுக்கு கோட்டாபாயவின் காரசாரமான மறுப்பு வெளிப்பட்டுள்ளமை எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்ற கருத்தியலையும் சற்று நினைவுபடுத்தத்தான் செய்தது. மொத்தம் கோட்டாபாயவுக்கு எதிராக பேராயர் மல்கம் ரஞ்சித் அண்மையில் நடத்திய ஊடக சந்திப்பில் எறிந்த கற்களை கண்டு கோட்டா என்ற குளிமியல் தனது புதருக்குள்ளிருந்து காரசார அறிக்கையுடன் நேற்று ஓடத்தான் செய்தது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை சீர்குலைத்துக் கொள்வதற்காக தான் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பணியகத்தின் இயக்குநரை இடமாற்றம் செய்ததாகவும் அவரை தடுப்பு காவலில் வைத்ததாகவும் தன் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டையும் கோட்டாபாய தனது அறிக்கையில் நிராகரித்திருக்கின்றார். இந்த விடயத்தில் மேலும் சில விவரங்களையும் அவர் வழங்கியிருக்கின்றார். அதாகப்பட்டது, குறித்த புலனாய்வுத்துறை இயக்குனர் ஈஸ்டர் தாக்குதல்கள் இடம்பெற்று 7 மாத காலத்தில் அந்த பொறுப்பில் இருந்ததாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் மட்டக்களப்பு வவுணதீவு படுகொலைகள், மாவனெல்லையில் புத்தர் சிலைகள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் மற்றும் மனாத்தவில்லு பகுதியில் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை போன்ற சம்பவங்களை குறித்த அதிகாரியை விசாரணை செய்ததாகவும் கோட்டாபாய தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது கோட்டாபாயவின் இந்த அறிக்கையிடலானது ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி போன்ற பொறுப்பான அதிகாரிகள் இந்த விடயத்தில் மிகவும் அவதானமாக நடந்திருந்தால் தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கு முன்னரே சஹரானையும் அவரது குழுவினரையும் மடக்கி இருக்க முடியும் எனவும் அவ்வாறாக நடைபெறாமல் தாக்குதல் நாசகாரங்கள் அரங்கேற்றப்பட்டமை குறித்த இயக்குநரின் கீழ் இயங்கிய ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறைக்கு தோல்வி எனவும் கோட்டாபாய தட்டை திருப்பி போட்டார். ஆனால் கோட்டாபாய ராஜபக்சவின் இந்த நீண்ட தன்னிலை விளக்கம் வெளிப்பட்ட அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் நேற்று இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான 2ஆம் நாள் விவாதத்தில் மக்கள் விடுதலை முன்னணியாகிய ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவோ வேறு கதை சொன்னார். அதாவது, வவனதீவு பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறையைச் சேர்ந்த 2 சஹ்ரான் தரப்பால் கொல்லப்பட்ட போது அதன் விசாரணைகள் ஏன் வேறு பக்கத்திற்கு திருப்பப்பட்டன என வினா எழுப்பிய அனுரகுமார
அவ்வாறாயின் தாக்குதல்தாரிகளும் தாக்குதலை தடுக்க தவறியதாக கூறப்படும் தரப்பினரும் கூட்டாக இணைந்து 2019 ஏப்ரல் 21 தாக்குதல்களை நடத்தினரா என்ற ஐயம் எழுவதாகவும் அவர் கூறியிருந்தார். அத்துடன் கடந்த 5 வருட கால பகுதியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பல சந்தேகத்திற்கிடமான விடயங்கள் உள்ளூரில் அரங்கேறியதாகவும் அனுரகுமார திசாநாயக்கா சுட்டிக்காட்டினார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நாட்டின் நாடாளுமன்ற அரங்கில் இவ்வாறான வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தாலும் இன்று வரை அந்த தாக்குதலுக்கு நீதி கிட்டவில்லை எனவும், இதற்கு மாறாக சேனல் 4 ஆவணப்படம் முதல் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எழுதிய நூல் வரை வெளிவந்ததே மிச்சம் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் 2015 ஆண்டில் இலங்கையில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ராஜபக்சேக்கள் முன்னெடுத்த சிங்கள இனத்திற்கு அச்சுறுத்தல் என்ற பாணியிலான அரசியல் செயற்பாடுகளின் உச்சகட்டமாகத்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் அனுரகுமார திசாநாயக்கா குற்றம் சாட்டினார். அனுரகுமாரவின் குரல் இவ்வாறு வர, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னால் அனைத்துலக சூழ்ச்சி இருப்பதாக தெரியவில்லை என சஜித் அணியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்லவின் குரல் வெளிப்பட்டது. இந்த தாக்குதல் குறித்த முன்னெச்சரிக்கைகள் இந்திய பெரியனரிடமிருந்து கிட்டிய போதும் அவ்வாறாக வந்த முன்னெச்சரிக்கை தகவல்கள் அளிக்கப்பட்டு தகவல் தெரிந்தும் தாக்குதல்கள் இடம்பெற இடமளிக்கப்பட்டுள்ளதாகவும் லக்ஷ்மண் கிரியல்ல குற்றம் சாட்டிக் கொண்டார். இதற்கு அப்பால் இந்தியாவை இந்த தாக்குதல்களுடன் தொடர்பு படுத்தி மைத்திரிபால சிறிசேனா போன்றவர்கள் கூறும் கதைகளையும் அவர் மறைமுகமாக இல்லல் செய்தார். இந்தியாதான் இந்த தாக்குதல் தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல்களை 5 தடவைகள் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கியதாக அவர் டெல்லிக்கான ஆதரவு குரலை ஸ்ரீ ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற அரங்கில் நேற்று எழுப்பிக் கொண்டார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான மொழி விவரங்களை அறிய வேண்டுமானால் பிள்ளையானை கைது செய்து விசாரணை நடத்துங்கள் என்ற குரலுடன் கூட்டமைப்பிலிருந்து ராசமாணிக்கம் சாணக்கியனின் குரலும் நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் வெளிப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராசிங்கம் கொலை வழக்கில் பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கஜன் மாமா என்பவர் சில மாதங்களுக்கு முன்னர் திடீரென உயிரிழந்திருந்தாலும் அவரது உடலத்தின் மீது எந்தவித உடற்கூராய்வுகளும் செய்யப்படாமல் அவரது உடல் எரிக்கப்பட்ட விடயத்திலும் சாணக்கியனின் ஐயம் வெளிப்பட்டது. அகமொத்தம் பிள்ளையானை கைது செய்து அவர் மீது முறையான விசாரணைகளை நடத்தினால் 2005 ஆண்டிலிருந்து இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான குரூர சம்பவங்களின் பின்னணிகளை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் என்பது சாணக்கியனின் கருத்தாக வந்தது. மொத்தம் 2019 இதே ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக பாட்டு வாய்த்தால் கிளவியும் பாடக்கூடிய பாகங்கள் நேற்று முன்தினம், நேற்று, இன்று என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் அதகடப்பட்டுக் கொண்டாலும் இந்த விடயத்தில் கிட்டப்பட வேண்டிய நீதி என்னவோ எட்டி நிற்பதே தெரிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இந்திய பொது தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்களிப்பு இன்று 13 மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களில் உள்ள 88 தொகுதிகளுக்கு விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகிறது. தென்னிந்திய பிராந்தியங்களை பொறுத்தவரை கேரளா, கர்நாடகம் ஆகிய மாநிலங்களிலும் வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது. இதனைவிட ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், அசாம், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், திரிபுரா, மணிப்புரா ஆகிய மாநிலங்களிலும் பல தொகுதிகளுக்கு வாக்களிப்பு இடம்பெற்று வருகிறது. இறுதியாக அமெரிக்கா வியட்நாம் மீது தொடுத்த போரை முடித்து வைக்க அமெரிக்காவில் உள்ளூர் மக்கள் வெளிப்படுத்திய எதிர்ப்பு நிலையும் ஒரு முக்கியமான காரணமாக உள்ள நிலையில் இஸ்ரேலுக்குரிய அமெரிக்க ஆதரவில் ஒரு ஊடறுப்பை செய்யக்கூடிய வகையில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் போராட்டங்கள் மாறக்கூடும் என்ற நிலையை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவின் முக்கிய பல்கலைக்கழகங்களில் பலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இதனால் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மாணவர்களின் பாதுகாப்பு நகர்வுகளை காரணம் காட்டி மே 10 அன்று இடம்பெறவிருந்த தனது பட்டமளிப்பு விழாவை ஒத்திவைத்துள்ளது. இஸ்ரேலின் காசா மீதான போருக்கு எதிரான போராட்டங்கள் அமெரிக்க பல்கலைக்கழக வளாகங்களில் தீவிரம் பெற்றுள்ள நிலையில் இந்த நகர்வு வந்துள்ளது. இதற்கிடையே அட்லாண்டாவின் எமோரி பல்கலைக்கழகத்தில் 28 போராட்டக்காரர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். அதேபோல இண்டியானா பல்கலைக்கழக வளாகத்தில் 33 பேர் கைது செய்யப்பட்டனர். இஸ்ரேலின் தாக்குதல்களால் காசாவில் இடம்பெற்று வரும் குரூரங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களை கடுமையாக அசைத்து வருவதை இந்த போராட்ட தீவிர நிலை வெளிப்படுத்தியுள்ளது. நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கடந்த வாரம் வெடித்த போராட்டம் தற்போது பல பல்கலைக்கழகங்களுக்கும் பரவியுள்ளது. ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வரும் மாணவர்கள் இஸ்ரேலிய கல்வி நிறுவனங்களுடனான உறவுகளை அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் துண்டிக்க வேண்டும் எனவும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய நிறுவனங்களுடனான தொடர்பாடல்களை பல்கலைக்கழகங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். பல்கலைக்கழகங்கள் இனப்படுகொலில் இருந்து விலகி நிற்க வேண்டும் எனவும் காசாவில் இஸ்ரேலின் போரை ஆதரிக்கும் ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களில் முதலீடுகளை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் மாணவ செயற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்.
காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் தற்போது எடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளை 70 ஆண்டு காலத்துக்கு மேலாக பலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலின் அடக்குமுறையின் தொடர்ச்சியாக அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் நோக்கிக் கொள்வதால் காசாவில் இனப்படுகொலை ஒன்று இடம்பெறுவதாக அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுவாறு அமெரிக்காவில் தற்போது ஜூதர்களுக்கு எதிரான எதிர்ப்பு வரலாறு காணாத அளவுக்கு உயர்வடைந்துள்ளதை நோக்க முடிகின்றது. இதே சமகாலத்தில் அமெரிக்க ஜூதர்களும் இஸ்ரேலுக்கு முன்னெப்போதையும் விட அதிகமான ஆதரவு இந்த நேரத்தில் வழங்கப்பட வேண்டும் என நினைப்பதால் இது ஒரு போட்டியாக மாறி அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்குள்ளும் பூந்துள்ளது. இதனால் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் இஸ்லாமிய மாணவர்களுக்கும் ஜூத மாணவர்களுக்கும் எதிரான பரஸ்பர வன்முறைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் உயர்ந்து வருகின்றன. இஸ்ரேல் சார்பு அமெரிக்க அரசியல்வாதிகளும் வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் பல மாநிலங்களின் ஆளுநர்களும் ஜூத மாணவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் நிலையில் பல்கலைக்கழக மாணவர்கள் பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பு எவ்வாறாக இருந்தாலும் காசாவில் பலஸ்தீன மக்களின் இறுதி புகலிடமாக உள்ள ரஃபா மீதான தரைவழி படைய நடவடிக்கை எடுக்க இஸ்ரேலிய ராணுவம் தயாராகியுள்ளது. ஹமாஸின் ராணுவ இயந்திரத்தின் 6 படைப்பிரிவுகளில் 4 படைப்பிரிவுகள் இன்னமும் ரஃபாவில் செயற்பட்டு வருவதாக இஸ்ரேல் கருதி கொள்வதால் ரஃபா மீதான ராணுவ நடவடிக்கைக்கு தமது தரப்பு தயாரென பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான போர் அமைச்சரவைக்கு இஸ்ரேலிய ராணுவம் நேற்று செய்தியை அனுப்பியது. இஸ்ரேலிய ராணுவத்தின் இந்த செய்தி கிட்டியுள்ளதால் இனிமேல் எகிப்தின் எல்லையில் அமைந்துள்ள ரபா பகுதி மீதான படையெடுப்புக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பச்சை கொடியை காட்டுவதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் ரபா மீதான படைய நடவடிக்கைக்கு அமெரிக்கா உட்பட்ட பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ரஃபாவில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் பலஸ்தீனர்கள் பெருமளவு எல்லை கடந்து சினாய் தீபகற்பத்துக்குள் நுழைவார்கள் என எகிப்தும் அஞ்சிக் கொள்வதால் எகிப்தை அமைதிப்படுத்த இஸ்ரேலின் ராணுவ தளபதி ஜெனரல் ஹெர்சி ஹலேவியும் ஷின்பெத்தின் இயக்குனரும் மொசாட்டின் உயர் தலைகளும் கெய்ரோவில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன. தற்போது சுமார் 1.5 மில்லியன் பலஸ்தீனர்கள் ரஃபாவில் தங்கியுள்ள நிலையில் 40,000 பேர் தங்கக்கூடிய கூடாரங்களை இஸ்ரேலிய படையினர் தயார் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் ரஃபாவை இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கிரமித்தால் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன மக்கள் பெரும் அவலங்களை எதிர்நோக்குவார்கள் என்பதால் இந்த விடயத்தில் அனைத்துலக நாடுகள் இறுக்கமாக இருப்பதால் ரஃபா மீதான ராணுவ நடவடிக்கைக்கு தமது தரப்பு தயார் என இஸ்ரேலிய ராணுவம் இறுதி பச்சை கொடியை காட்டினாலும் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு இறுதி உத்தரவை வழங்குவாரா இல்லையா என்பது இன்னமும் விடை தெரிய வேண்டிய ஒரு வினாவாகவே உள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.